வணக்கங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா DJI Mini 2, Mini SE, Mavic Mini இந்த மூணு ட்ரோன்ல எந்த ட்ரோன் வச்சிருந்தீங்க அப்படினாலும் இல்ல வாங்க போறீங்க அப்படினாலுமே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னதுன்னா ரெண்டு கேஸ் வாங்கிருக்கோங்க. ஒன்னு வந்து வாட்டர் ப்ரூஃப் பிரஷர் ரெசிஸ்டன்ட் ABS கேஸ் ஒன்னு. அது வந்து மூணு ட்ரோனுக்குமே கம்பேட்டபிள். அதாவது Mini 2, Mavic Mini, Mini SE இந்த மூணு ட்ரோனுக்குமே அந்த கேஸ் ABS கேஸ் வந்து கம்பேட்டபிள். அதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா DJI Mini 2க்கு ஒரு ஹார்ட் கேஸ் வாங்கிருக்கோம். அது வந்து PET ஃபைபர் EVA ன்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல்ல செஞ்ச ஒரு கேஸ். அதாவது நம்ம Mavic Mini, Mini SE ல ஃப்ளைமர் காம்போ வாங்கணும் அப்படின்னா ஒரு ஹார்ட் கேஸ் வரும். அந்த கேஸ் மாதிரியே இதுவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நார்மலா நம்ம Mini 2 வந்து ஃப்ளைமர் காம்போ வாங்கணும் அப்படின்னா ஒரு பேக் மாதிரி வரும். அந்த பேக் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கலாம், என்னோட ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாரு. ரெண்டுமே STARTRC பிராண்ட் தாங்க. இது வந்து ஒரு ரிவ்யூ யூனிட் கிடையாது, இல்லை ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரி கிடையாது. ஆப்வியஸாக இந்தியா அப்படின்னாலே வந்து ட்ரோன் காம்பனன்ட்ஸ்னாவே வந்து பேண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து நாங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் இது என் ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் ABS கேஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரிவ்யூக்காக தாங்க நிறைய எஃபோர்ட் எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதே நேரத்தில் கூப்பன் கோடும் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கேன். கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா பழைய கூப்பன் கோட்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ வந்து புது கூப்பன் கோடு ஒரு கம்மியான ஆஃபரில் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்டேட் பண்ண கூப்பன் கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது கூப்பன் கோட் அப்படின்ற செக்ஷன் கீழே காட்டும். அங்கே வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டோட கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பிரைஸ் வந்து மைனஸ் ஆகிடும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஓகே, நான் மற்ற விஷயம்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது சேர்ந்து சொல்லிடுறேன். இந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சரியாக கவர் ஆகாது. நம்ம டாப் ஆங்கிளில் போயிடுவோம். ஓகேங்க, மொத்தம் 2 பாக்ஸ். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லா திக்கான பாக்ஸ் தாங்க. 5 ப்ளை பாக்ஸில் தான் போட்டிருக்காங்க. இப்படி தான் நமக்கு வரும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்குது இந்த கேஸு. இது பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் இந்த பாக்ஸோட பேக்கிங்கு. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு DJIயோட புது ட்ரோன் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இங்கே நமக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து செப்பரேட்டரு DJI Mini 2 இங்கே ட்ரோன் வைக்கிறதுக்கு. இங்கே வந்து சார்ஜர் உள்ளவருக்கு. இங்கே மெஷ் பேக், அதாவது உள்ளே வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் வைக்கணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜிங் ஹப் வைக்கிறதுக்கு. அடியில் வந்து 2 பேட்டரியும் தனியாக வைக்க முடியும். இது வந்து கண்ட்ரோலர். மற்றபடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இதெல்லாம் வந்து நார்மல் பேக்கேஜ் மாதிரி தான் இருக்குது. நல்லா அந்த சீல் பண்ணியிருக்காங்க. சீல்டு பேக்கேஜ் தான், ஒரிஜினல் தான். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அவருக்கு பாருங்கள், ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பார்க்குறதுக்கு அப்படியே என்னதான் Mavic Miniயோட கேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. Mavic Mini, Mini SE. குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நான் ஒரு கம்பேரிசனுக்கு சைடில் நான் Mavic Miniயோட கேஸுமே உங்களுக்கு காட்டுறேன். அவருக்கு பாருங்கள், இதுதான் Mavic Miniயோட கேஸு. இது வந்து இந்த STARTRCயோட கேஸ். இது வந்து DJIயோட ஒரிஜினல் கேஸுங்க. உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. மற்றபடி மெட்டீரியல் வைஸ் சேமுங்க. Mavic Miniயில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹேண்டில். இதில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அழகாக இருக்குது. இதுவும் நல்ல ஒரு பெஸ்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுக்குறது. இது வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா அடிக்கடி அந்த நூலுங்க வந்து லைட்டாக பிஞ்சிட்டு வருது. ப்ளஸ் தூக்கும் போது கொஞ்சம் பயமாகவே இருக்கும். இப்போ எதாவது அறந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. இதுவுமே வந்து பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்கும் உடஞ்சா என்ன ஆகும்னு நம்ம யோசிக்க தான் தோணும். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. மட்டமான பிளாஸ்டிக்லாம் இல்லை, நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தாங்க. அதே நேரத்தில் நமக்கு சைடில் இது கொடுத்துருக்காங்க ஒரு ஹோல்டர் மாதிரி. எதுக்குன்னு தெரியல. உள்ள ஸ்ட்ராப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். மற்றபடி எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா சேம். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. இது வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஜிப்பில் வந்து STARTRC பிராண்டிங் இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓப்பன் பண்ண உடனே இங்கே STARTRCன்ற பிராண்ட் லோகோ போட்டிருக்கு. இந்த இடத்துல ஜிப் இருக்குது. நமக்கு உள்ள மெஷ்லாம் வைக்கிற மாதிரி. இந்த இடத்துலையுமே ஒரு இடம் இருக்குது வைக்கிறதுக்கு. இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராப் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம Mavic Mini 2 வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கண்ட்ரோலர், Mini 2 கண்ட்ரோலர். இங்கே சார்ஜர் வேணால் வச்சுக்கலாம். அடியில் வந்து 2 பேட்டரி, எக்ஸ்ட்ரா பேட்டரியும் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் சார்ஜிங் ஹப்புமே செட் ஆகுங்க. நான் இப்போ என்கிட்ட Mini 2 கிடையாது கரண்ட்டாக. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட Mavic Miniயில் இருக்க அந்த ரிமோட் கண்ட்ரோலரை தவிர மற்ற எல்லாமே சேம் தான். அதனால் அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குங்க. டைட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு தான். ஏன்னா அப்போ தான் பிளேஸில் இருக்கும், இன் பிளேஸில் கரெக்டாக இருக்கும். இது வந்து சார்ஜிங் ஹப்பு. இப்படியே வைக்கலாம், கரெக்டாக ஃபிட் ஆகுது. நீங்கள் வேணும்னா பேட்டரியே கீழே வைக்கலாம். ஆனால் பேட்டரி கீழே வைக்கிறதுன்றது ஒரு டிஃப்ரென்ஸ், எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எவ்வளோ ஒரு டைட்டாக பிடிக்கணுமோ அந்த டைட்டில் தான் இருக்குது. ஓவர் டைட்டாலாம் இல்லைங்க. ஒரு இது வைக்கிறீங்க, ஒரு சார்ஜர் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடில் இப்படி வச்சுக்கலாம். இப்படியும் வைக்கலாம், இல்லை இப்படியும் வச்சுக்கலாம்.
ஒயர்ஸும் வைக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம எல்லாமே பார்ட்ஸ் வச்சுட்டு ரிமோட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இது மேவிக் மினியோட கண்ட்ரோலருங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மினி 2வோட ஒரு கேஸு. நம்ம வந்து மேவிக் மினியோட கண்ட்ரோலர் தான் இப்போதைக்கு டெஸ்டிங் வைக்கிறோம். ஆக்சுவலாக 10 இருந்தாலும் நீங்கள் கேரி பண்ணும்போது கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா மினி 2 யூசர்ஸ் மட்டும் இது யூஸ் பண்ணுறது நல்லது, பெஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூஸு உள்ளே இருக்க அந்த ப்ரொப்பலர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அடியில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் வைக்கலாம், இல்லை வந்து சைட்லேயும் உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. நான் வந்து இங்கே வச்சுக்கிறேங்க அடியில். இந்த ஒயர்ஸ்லாம் நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் கூட இங்கே அடியில் கூட இருக்கட்டும். சார்ஜிங் ஹப்லாம் வச்சுட்டேன். இந்த கண்ட்ரோலருக்கு பதில் நீங்கள் மினி 2 கண்ட்ரோலர் இங்கே வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. இது இருக்குது பாருங்கள், இந்த மேலே இடத்துல நான் வந்து மற்ற கேபிள்ஸ்லாம் கூட வைக்க முடியும். இருக்குது பாருங்கள், இது ஐபேடுக்கான ஒயரு, ஒரு கார்டு ரீடரு, 3 கனெக்டிங் ஒயர்ஸ் அங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயுமே ஏதாவது நீங்கள் வைக்க முடியுங்க. நான் எதுவும் வைக்கல இப்போதைக்கு லேண்டிங் கியர் மட்டும் இப்போ வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே வந்து நமக்கு மினி 2 அப்புறமா வந்து மினி 2வோட ரிமோட் கண்ட்ரோலர். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்கிட்ட மினி 2 கிடையாது, அதனால் மேவிக் மினியோட கேஸ் வச்சு கொடுத்துருக்கேன். இது என் ஃப்ரெண்டு வாங்கினாருங்க, நான் வாங்கலை. என் ஃப்ரெண்டு வந்து எதுக்காக வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா, மினி 2வோட ஃப்ளைமோர் கொம்போ வாங்கினீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன மாதிரி ஒரு பேக் இருக்கும் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு பேக் தான் கிடைக்கும். இது ஆனால் மினி 2வோட பேக் கிடையாதுங்க, நிக்கான் DSLRோட ஒரு பேகு. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள உங்கள் ட்ரோன் நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் நம்ம ட்ரோன்ன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைலான ஒரு மெட்டீரியலுங்க. ஃப்ரெஜைலான ஒரு மெட்டீரியல் இருக்கும்போது நீங்கள் இப்படி வைக்கும்போது உள்ள கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க என்ன தான் வந்து இதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குஷனிங் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்போது டேமேஜ் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஹார்ட் கேஸில் வைக்கிற போது இந்த மாதிரி பேக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கேஸில் வைக்கிறது வந்து கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும் ட்ரோனுக்கு. என் ஃப்ரெண்டுக்கு அதனால கிம்பல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க, சரியாக கவர் போட்டு மூடாமல் போயிட்டான். இப்போ கிம்பல் வந்து அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனைனால செலவு வச்சிருச்சு. திரும்பி அந்த மாதிரி செலவு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து வாங்கியிருக்காங்க. சைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா DJI மேவிக் மினியோட கேஸ் வந்து கொஞ்சம் சின்னது, ஏன்னா ரிமோட் கண்ட்ரோலரும் கொஞ்சம் சின்னது, அதனால் நமக்கு இது சின்னதாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசு. மினி 2வோட பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. மற்றபடி ரெண்டுமே சேம் மெட்டீரியல். இங்கே வந்து DJI மேவிக்னு இருக்குது, இங்கே வந்து எதுவுமே போடல. STARTRCயோட அந்த லோகோ மட்டும் கொஞ்சம் ஒரு டிசைனாக இருக்குது. ஓகே, இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு இந்த பேக்கில் வந்து நிறைய பேர் இஷ்யூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய வெளிநாட்டில் ட்ரோன் ரிவ்யூ பண்ணுறவங்க கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேவிக் மினி எஸ்சிலேருந்து மிஸ் ஆகுறது, மினி 2வில் மிஸ் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா இந்த கேஸ் மட்டும்தான். இதே மாதிரியே வந்து மினி 2க்கும் வந்து கேஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2500 ரூபாங்க. இதுக்கு வந்து டெக் 75 ஆஃப் அப்படின்னு நீங்கள் அமேசானில் செக் அவுட் பண்ணும்போது கூப்பன் கோட் செக்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 75 rupees வந்து மைனஸ் ஆகுங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து ABS கேஸ் பார்த்துருவோம். இதுவும் அதே மாதிரியான ஒரு 5 ply திக்கான பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ள ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலங்க. இதுதாங்க அந்த ABS கேஸு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தாங்க இதோட பேக்கிங்கே இருக்குது. இந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருந்தது, ஏன் இதுக்கு இல்லைன்னு நான் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஹார்ட் கேஸுன்னும் போது அந்த மாதிரி ஒயிட் கலர் மெட்டீரியல் இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நசிங்கிடும். அதனால தான் வந்து நமக்கு வெறும் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. வெளியே இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. STARTRC அப்படின்ற பிராண்டோட இது இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கும் சரி, ஹேண்ட்லிங்க்கும் நல்லாயிருக்கு. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. லாக் இப்படி வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரைட்டாக தான் இருக்குது, ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. நமக்கு ஓப்பனிங்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 90 டிகிரி வரைக்கும் தான் பண்ண முடியுது, ஃபுல் 180 வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து நம்ம மினி 2 அப்புறம் மேவிக் மினி எஸ்சி இந்த 3 ரோடுக்குமே இந்த கேஸ் வந்து கம்பேட்டபிளுங்க. மேவிக் மினி உள்ளே வைக்கிறேன், அழகாக உள்ளே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து மேவிக் மினி எஸ்சி இந்த ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலர் வரும். மினி 2க்கு வந்து பெருசாக வரும். ஓகே, இது வந்து இப்படி வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள், நிறைய ஆக்சசரிஸ் இதிலே வைக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் ஹப் வந்து இப்படியே வைக்கலாம் உள்ள. அப்புறம் சார்ஜர், இந்த மாதிரி ஒரு சின்ன சார்ஜர் அது உள்ளே வச்சுட்டேன். மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், அது இல்லாமல் இங்கேயுமே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, ஜாய்ஸ்டிக் இங்கே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பேர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. நமக்கு ஆல்ரெடி ஒரு மோல்டு மாதிரி கொடுத்துருக்கறனால ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் இந்த சிக்னல் பூஸ்டர், இந்த பேரபோலிக் ஆண்டனா இருக்குது. இந்த ஆண்டனாவை கூட நம்ம இதில் செட் பண்ணி வைக்கலாங்க. கேப் இருக்குது, அழகாக ப்ரொவிஷன் இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
இந்த மேவிக் மினி எஸ்னா வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆண்டனா வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. நீங்கள் இன்கேஸ் 4 கிலோமீட்டர்ஸ்லாம் போகணும் அப்படின்னா இந்த ஆண்டனா போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரேஞ்ச் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டாக் ஆண்டனா, அதாவது இந்த வெறும் ரிமோட் கண்ட்ரோலரில் ஃப்ளை பண்ணும்போது 1 கிலோமீட்டர் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் போட்டோம், சிக்னல் பூஸ்டர் போட்டோம் அப்படின்னா இன்னும் ரேஞ்ச் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுவுமே இதில் வைக்க முடியும், ப்ரொவிஷன் இருக்குது. ஓகேங்களா, மேலே ஆக்சசரிஸ் நீங்கள் வேறு ஏதாவது வாங்கினீங்கன்னா கூட மேலே வைக்க முடியும். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணுற பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உள்ள எந்த ஒரு ஷேக்குமே தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மோல்டு இருக்கிறனால அழகாக அது உட்காந்துரும். நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் பேக்கில் வச்சோம் அப்படின்னா ஆடும் நிறையா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வைக்கும்போது வந்து நல்லா சேஃபாகவே இருக்கும். அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளைட்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி லாக்கும் போட்டுக்கலாம். இங்கே 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஹோல்ஸ் மாதிரி. இதுலேயே வந்து அந்த ஒயர் லாக் மாதிரி இருக்கும்ல, அந்த குட்டி லாக், அந்த லாக்கும் போட்டுக்கலாம். வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எனக்கு கரெக்டாக வந்து நான் அசம்பிள் பண்ணல, ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து எந்த இடத்துல எது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3000 ருபீஸ் வாங்கினாங்க. இது டெக் 100 ஆஃப் அப்படின்னு நம்ம கூப்பன் கூட அப்ளை பண்ணால் 100 ருபீஸ் மைனஸ் ஆகிடும். அப்புறம் 2900க்கு கிடைக்கும் இந்த ஏபிஎஸ் கேஸு. மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃபோம் மாதிரி இல்லை. என்ன தான் நம்ம அதை அழுத்தினாலும் திரும்பி அதோட நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்ததுங்க. அந்த எப்படி சொல்கிறது, கொளுத்து வேலைக்கெலாம் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு மாதிரி இல்லை இது. அதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் ஹை குவாலிட்டி, நல்லா வந்து அது க்ரிப்பாக பிடிச்சிக்குது. நல்லாயிருக்கு. இது கொஞ்ச நாள் ஆனால் தான் தெரியும் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த கேஸ் முக்கியமாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினி 2 வச்சுருக்கவங்க, அதாவது ஈவெண்ட்டுக்கெலாம் ஃப்ளை பண்ணுவாங்க, கல்யாணத்துக்குலாம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ கல்யாணத்தில் வீடியோ எடுத்தேன், ஃபுட்டேஜ்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் வந்து ட்ரோனோட சைஸை பார்த்துட்டு இவ்வளோ குட்டியாக இருக்குது, இந்த ட்ரோனுக்கு நான் இவ்வளோ பே பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரோனை தான் அப்கிரேட் பண்ணணும். அப்படி ட்ரோன் அப்கிரேட் பண்ண முடியல, எனக்கு இந்த ட்ரோனே ஓகே, நான் இதுக்கு மேலாம் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ், அதாவது ட்ரோனோட ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் நல்லா காமிக்கலாம். அதுதாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது அப்புறம் இந்த பிஇடி கேஸு, அப்புறமா இந்த லேண்டிங் கியரு, அப்புறம் ப்ரொப்பலர் கார்டு, சிக்னல் பூஸ்டர், இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வித் கூப்பன் கோடோட. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வந்து இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்காக போடுறதுக்கு உதவும். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரோன் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்குறதா இருந்தால் வாங்குவாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.